வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்போது நாம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகிறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் பயிற்சியாகின்ற குரு பகவான் ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார். ராகுவாகப்பட்டவர் கும்ப ராசியிலே குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் இருக்கின்றார். தற்பொழுது ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகின்ற இந்த நாளிலே ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். அதற்குரிய பலன்களை உங்கள் ராசிக்கு தற்பொழுது காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று ஏற்படுகின்ற குரு நட்சத்திர பயிற்சியில் திருவாதிரையில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவானால் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்றார். மிதுன ராசியிலே உங்களுக்கு அறிந்ததே 3 நட்சத்திரங்கள்: மிருகஸ்ரீஷம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம். நீங்கள் அந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள், மிதுன ராசியிலே பிறந்தவர்கள். ஆகையால் அவ்வாறு பார்க்கின்றோம். உங்கள் ராசியிலே அவர் அமர்ந்திருக்கின்றார். அவர் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரைக்கு பயிற்சியாகிறார். ஈசனுடைய நட்சத்திரமான திருவாதிரையில் குரு பகவான் உங்களுக்கு அமரப்போகின்றார். அவ்வாறு உங்களுடைய ராசியிலே குரு அமர்கின்ற பொழுது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்தில் குரு அமர்கின்றார். ஜென்ம குரு என்ற பயம் வேண்டாம். பொதுவாக ஜென்ம குரு வனவாசம் என்ற ஒரு விதியெல்லாம் இருக்கிறது என்றாலும் அது உங்களுக்கு பொருந்தாது. காரணம், புதனுடைய வீட்டில் குரு அமர்கின்ற பொழுது புதன் போல செயல்படுவார். அது போலவே அவர் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது குருவிற்கு. ஆகையால் புதனுடைய வீட்டில் மிதுன ராசியிலே பிறந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசியாதிபதி புதன் அங்கு திருவாதிரைக்கு வருகிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார். குரு திருவாதிரையில் வருவதனால் அது ராகுவோடைய நட்சத்திரம். 9ஆம் இடம் கும்ப ராசியிலே ராகு அமர்ந்திருக்கின்றார். அவர் குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதில் சஞ்சாரம் தற்போது செஞ்சு கொண்டிருக்கின்றார். அவ்வாறு ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குரு திருவாதிரைக்கு வருவதனால் குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகிறார்கள். 60 நாட்கள், ஜூன் 13, 2025 முதல் ஆகஸ்ட் 12, 2025 வரை 60 நாட்கள் உங்களுக்கு குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுவது. எடுக்கின்ற முயற்சியில் குரு பலத்தை கொடுப்பார். ராகுவோடி நட்சத்திரத்தில் குரு இருப்பதினால் ராகுவோடைய பலம் என்பதே அடுத்த கிரகத்தோடைய பலத்தை ஈர்த்து கொள்வது நிழல் கிரகங்கள் ராகுவும் கேதுவும். ஆகையால் இங்கு சனியோடைய வீடான கும்பராசியில் யோகாதிபதி வீட்டில் ராகு அமர்ந்திருப்பதும் குருவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 9க்குரியவரும் 10க்குரிய யார் என்றால் சனி பகவான் 9க்குரியவர், 10ஆம் இடத்துக்குரியவர் குரு பகவான். ஆகையால் இங்கு ராகு 9ஆம் வீடான சனியோட வீட்டில் இருப்பதும் இப்பொழுது குருவோடி நட்சத்திரத்தில், அதாவது 10ஆம் இடத்துக்குரிய மீனராசிக்குரிய குருவோடி நட்சத்திரம் ராகு இருப்பதும், ராகுவோடி நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் உங்கள் ராசியிலே மிதுன ராசியிலே குரு இருப்பதும்
நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படால் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகம் மறைமுகமாக உங்களுக்கு ஏற்படுகின்றது. மிக அற்புதமான நற்பலன்களை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. குரு பார்க்கின்ற நிலையில் குரு ராகுவை பார்ப்பதனால், ராகுவும் குரு நட்சத்திர பருவத்தை பெறுவதனால் அதிர்ஷ்டம் இருக்கும். பாக்கியலட்சுமியோடைய யோகத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானமும் பலம் பெறுகின்றது, ராசியும் பலம் பெறுகின்றது. ஆகையால் இந்த நாட்களிலே, இந்த 60 நாட்களிலே மிதனராசியை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தடைகள் அகரும். எந்த ஒரு முயற்சியிலும் மனதிலே சோர்வுகள் இருக்காது. ராகுவோடி நட்சத்திரத்தில் திருவாதிரையிலே குரு இருப்பதும் பரிவர்த்தனை பெறுவதும், ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுவதனால் மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக, ராகுவை போல் வேகமான ஒரு செயல்திறக்கூடிய கிரகங்கள் வேறு யாருமே இல்லை. சூரியனையே பிடிக்கக்கூடியவரே ராகு, அதுதான் சூரிய கிரகம். அவ்வாறு பார்க்கின்ற ராகுவோடைய பிடியில் குரு மாட்டிக்கொள்வதனால் ஜென்ம குருவால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. மிக வேகமாக முடிவுகளை எடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் அவற்றில் அதிர்ஷ்டமான வெற்றிகளை பெறுவீர்கள். சனியோடு வீட்டில் ராகு இருப்பதும் குருவுக்கும் ராகுவுக்கும் தொடர்பு ஏற்படுவதனால் தொழில் வியாபாரம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும். முடிவுகள் தெளிவாக இருக்கும். முடிவுகள் வேகமாக இருக்கும். அந்த முடிவுகளை மற்றவர்கள் எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் எடுப்பதே புத்திசாலித்தனமான முடிவு. ஏனென்றால் புதனுடைய ராசியிலே பிறந்தவர்கள் நீங்கள். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மெதுவாக திருவாதிரையை பிறந்தவர்களும் சரி, மிருகசீஷத்திலும் பிறந்த சரி, குருவோடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் மிருகசீஷம் செவ்வாய் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய் ராஜ கிரகம். குரு புனர்பூசம் அது ராஜ கிரகம். அதே போலவே திருவாதிரை எல்லோரையும் பிடிக்கக்கூடியவரே திருவாதிரை ராகு. ஆகையால் தான் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வேகமாக முடிவெடுப்பார். அதே சமயத்தில் மனதில் இரட்டைத்தன்மைகள் இருக்கும். மிக வேகமாக 2 சிந்தனைகளுக்குரிய பயணம் செய்யக்கூடிய, ஒரே நேரத்தில் 2 பாதைகளை பயணம் செய்யக்கூடிய ஆற்றலை படைத்தவர்கள் நீங்கள். வேலை செய்து கொண்டே உங்களுக்கு தனியாக தொழில் செய்வார்கள். வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் நீ இன்னொரு வியாபாரத்துக்குரிய முயற்சியும் எடுப்பார்கள். அதுதான் மிதுனராசிக்குரிய ஒரு சிறப்பம்சம். உத்தியோகம் பார்ப்பார்கள், சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் பிஸ்னஸே பண்ணிட்டு இருந்தால் ஒரு பிஸ்னஸில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுமையாக இருக்கும். இன்னொரு பிஸ்னஸ் பற்றியும் ஒரு அதை பற்றி ஒரு சிந்தனைகள் இருக்கும். துவங்கத்துக்குரிய கிளைகள் துவங்கணும்னு இருக்கும். வேகமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் படைத்த மிதுனராசியர்கள் தொழில் வியாபாரம் மிக மிக வெற்றிகரமான லாபத்தை பெறுவீர்கள். உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு. ராகுவோடி நட்சத்திரத்தில் குரு இருப்பதனால் மேலதிகாரிகளிடம் பாராட்டுகள். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய செயல்கள் வேகமாக இருப்பதனால் அங்கீகாரப்படுகின்ற ஒரு உத்தியோக உயர்வுகள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் இவையெல்லாம் இருக்கின்றது. ஆகையால் தொழில் வியாபார உத்தியோகத்தில் உயர்வுகள் நிச்சயம் இருக்கின்றது. குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுவதனால். அடுத்ததாக கலைத்துறை என்று மிதுனராசிக்கு கலைத்துறைக்கும் தொடர்பு இருக்கின்ற சுக்கிரன் யோகாதிபதி. கலைத்துறையிலே திடீர் வெற்றிகள் பெறக்கூடிய வெற்றிகளுக்குரிய நாட்களாக இந்த 60 நாட்கள் உங்களுக்கு அமையும். அரசியலுக்கும் மிதுனராசிக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்புக்கு சூரியன் 3 கூடியவராக வருவதனால் ஆகிய அரசியலில் மிக உயர்ந்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும். மக்கள் ஆதரவு அதிகரிக்கும். மொத்தத்தில் மிதுனராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை ஒரு மிக சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த 60 நாட்கள் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெறுக வளம் பெறுக. இதுவரை உங்கள் ராசிக்கான குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனைக்குரிய பலன்களை கண்டோம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்களுக்கு சகலவிதத்திலும் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் கொடுப்பார்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.